ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கல்ஃப் டிராவல் ஸ்கூலில் நடக்கிற அந்த எக்ஸாமுக்குரிய முன்னுக்கு நீங்கள் என்ன மாதிரி ரெடி ஆகணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க பார்க்கலாம். இந்த வாகனத்தை ஓட்ட உங்களுக்கு தேவையான ஓட்டுநர் உரிமம்: மோட்டார் சைக்கிள், பேருந்து, பாரம் தூக்கி, நடுத்தர லாரி. பாரம் தூக்கி, நான்காம் தடவையாக மொத்தமாக 8 புள்ளிகள் பெறப்பட்டால் சாரதி அனுமதி பத்திரம் மீளப் பெறப்படும் காலம்: 3 மாதங்கள், 6 மாதங்கள், 9 மாதங்கள், 1 வருடம். 1 வருடம். ஓட்டுநர் உரிமம் காலாவதியாகும் போது புதுப்பிக்கப்பட வேண்டிய கால எல்லை: 3 மாதங்கள், 2 மாதங்கள், 1 வருடம், 1 மாதம், 1 மாதம். மொத்த புள்ளிகள் இரண்டாவது முறையாக 12 புள்ளிகளை அடைந்தால் ஓட்டுநர் உரிமம் 6 மாதங்களுக்கு திரும்பப் பெறப்படுகிறது. உண்மை, பொய்? உண்மை. உங்களது தனிப்பட்ட சாரதி அனுமதி பத்திரத்தை வேறு ஒருவர் பயன்படுத்தலாம். பிழை, சரி, பிழை. ஸோ கிருஷ்ணாலாம் பார்த்தாச்சு, எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த எக்ஸாம், இந்த ஃபோனில் அப்ளிகேஷனில் வர எக்ஸாம் நீங்கள் நல்லா நுணுக்கமாக பார்த்து எழுதுங்க. இதே கொஷன் தான் அங்கேயே வரும் கம்ப்யூட்டர் எக்ஸாமில். என்னது மூலம் வர கேள்வி 2வது வரும். இந்த மாதிரி மாறி வரமொழியை மற்றபடி வேறு கேள்வி வராது. ஓகே, படம் பார்த்து கதை சொல்லணும் மாதிரி தான் அந்த கேள்விகள். ஸோ இதில் மெயினான விஷயம் என்னென்னு சொன்னால் நல்லா அப்போ வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் சில கேள்விகளுக்கு தவறான ஆன்சர் கொடுத்தா தான் அங்கே கரெக்டாக இருக்கும். உண்மைக்கு தான் எல்லாருக்கும் அந்த இந்த முன்னே வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, ஒன்று தெரியல 2 3 கேள்வி வந்துச்சு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். வாகனம் ஓட்டும் போது வாகன உரிமம் லைசனை ஓட்டல் கொண்டு போகணும் கையோட. இன்றதுக்கு 2 ஆன்சர் வந்துச்சு, உண்மை, பொய். இதுக்கு நான் உண்மையை கொடுத்தேன். நான் இந்த ஃபோனில் அப்ளிகேஷனில் செய்கிற டைமில். ஸோ எனக்கு அது என்னாச்சு, பிள்ளைன்னு சொல்லி காட்டுச்சு. சரியா, அதாவது லைசனை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுது மைக்கோ. ஆனால் இதே கேள்வி அங்கேயே வந்துச்சு, எங்கே கம்ப்யூட்டர் எக்ஸாம் வந்துச்சு. அதுக்கு நான் இல்லை இந்த போட்டேன். ஆனால் எனக்கு 40 கேள்வி சரியாக வந்துச்சு. ஸோ இந்த நான் டெய்லி போடுவேன். நான் இந்த போட்டிக்கிறது முதலாம் நாளுக்குரிய 5 கேள்விகள். கல்ஃப் ட்ரைனிங் எந்த ஸ்கூல் கத்தாரில் நீங்கள் எந்த ட்ரைனிங் ஸ்கூல் போனாலும் இந்த கொஷன் தான் வரும். வேறு எந்த மாற்றம் இருக்காது. இதே கேள்வி வரும், எந்த மாற்றம் இல்லை, இதே கேள்வி தான் வரும். இது ஆன்சர் ரொம்ப ஈஸி. ஸோ நான் ஒவ்வொரு ஷார்ட் வீடியோவையும் அந்த அதுக்குரிய இதை போட்டுருவேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். வீடியோ பார்த்தா தான் நீங்கள் அந்த கேள்விகளுக்குரிய வீடியோ செய்யலாம். ஸோ அந்த வீடியோ நான் ஒவ்வொரு வீடியோவில் லாங் வீடியோ போடுவேன். அதை கண்டிப்பாக பாருங்கள்.